வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண திரிசம்ச துத்தர சததம சர்க்கா, அதாவது சர்க்கமானது 129. ஹனுமத் பரத சம்பாஷணம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட பரதன் அவரிடம் ஸ்ரீ ராமபிரான் வனவாசத்திலிருந்து இப்பொழுது திரும்பி வரும் வரையில் இருக்கக்கூடிய அவருடைய சரித்திர கதையை சுருக்கமாக பரதனிடம் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बलवाल्मीकि रामायणम युद्धकाण्डத்தில் ஏகோண திரிசம்ச துத்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 129. ஹனுமத் பரத சம்பாஷணம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பி பரதன் அவரிடம் ஸ்ரீ ராமபிரான் வனவாசத்திலிருந்து இப்பொழுது அயோத்திக்கு திரும்பி வரும் வரையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவருடைய சரித்திர கதையை பரதனிடம் எடுத்து சொன்னாராம். பகூனி நாம வருஷாணி கதஸ்ய சுபகத்வனம் சுனோம்யகம் பிரதீகரம் மம நாதஸ்ய கீர்த்தனம். இப்போ பரதன் சொல்கிறார் ஹனுமான் கிட்டக்க, ஐயனே, என்னுடைய எஜமானர் யார ஸ்ரீ ராமபிரான சொல்கிறார், என்னுடைய எஜமானர் மிகவும் அடர்த்தியான அந்த காற்றுக்கு சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவரை பற்றிய இனிப்பான பேச்சை நான் இப்பொழுதுதான் தங்கள் மூலமாக கேட்கிறேன் அப்படின்னாராம் பரதன். கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்த மானந்தோ நரம் வருஷ சதாதபி. என்னுடைய தமையனாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் பலவிதமான துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த இடத்துல இருந்தார். ஆனால் இயற்கையாகவே ஒரு மனிதன் வெகுகாலம் உயிரோடு இருப்பானே ஆனால் எல்லா துன்பத்தையும் தாங்கிண்டு எப்போதாவது ஒரு காலத்தில் இன்பமானது அவனை அடையத்தான் செய்யும். கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். இதுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு.
ஹனுமானே, அப்படின்ற இந்த அறநெறி நூலில் இருக்கக்கூடிய அந்த மொழியும் உலகத்தாரால் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மொழியும் என்னோட விஷயத்தில் வந்து இப்போ உண்மையாகிவிட்டது ஹனுமானே அப்படின்னாராம் பரதன். ராகவசிய ஹரிநாம்ச கதமாசீத் சமாகமः கஸ்மின் தேசே கிமாஸ்திரித்ய தத்துவமாக்யாயி பிருஷ்யதா. இப்போ பரதன் சொல்கிறார் அனுமார்கிட்டக, எந்த நாட்டில் எதனுடைய காரணமாக எந்த நிமித்தமாக எந்த விதத்தில் வானரங்களுக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் இடையே நட்பானது ஏற்பட்டது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நான் தெரிந்து கொள்ள ரொம்பவும் ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். அந்த விவரத்தை வந்து எனக்கு வந்து நீங்கள் தான் சொல்லணும், சொல்லுங்க அப்படின்னாராம் பரதன் ஸ்ரீ அனுமார்கிட்டக. சபிருஷ்டோ ராஜபுத்திரேனா துருஷ்யாம் சமுபவேசிதா ஆசசக்ஷே ததசர்வம் ராமஸ்ய சரிதம் மனே. உடனே அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணார்னா, தசரத மகா சக்கரவர்த்தி வேந்தருடைய புதல்வராக இருக்கக்கூடிய பரதனால் உடனடியாக என்ன பண்ணாராம், பரதன் ஒரு தர்பாசனத்தை போட்டு அதில் போய் நீங்கள் உட்காந்துங்கோ அப்படின்ட்டாராம் அனுமாரம். அவர் தர்பாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி மேற் சொல்லபடி பரதனால் கேட்டுக்கொண்ட விஷயத்தை வனவாச காலத்திலேருந்து ஸ்ரீ ராமபிரானுடைய வரலாறு முழுவதையும் சுருக்கமாக ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பரதனிடம் சொல்ல தொடங்கினாராம். யதா பிரவ்ராஜிதோ ராமோ மாதூர் தத்தோ வரஸ்தவா யதாச புத்திரசோகேனா ராஜா தசரதோ மிருதः யதா தூதைஸ்த்வம் ஆனீதஸ் தூர்ணம் ராஜகிருகான் பிரபு त्वया अयोध्यां प्रविष्टेन यदा राज्यं न सेप्सितं चित्रकूटं गिरिं गत्वा राज्येनां यत्र कर्सन निमन्त्रितस्त्वया भ्राता धर्ममासरथा सदा स्थितेन राज्ञो वसने यदा राज्यं विसर्जितम् आर्यस्य पादुके गृह्य यदासि पुनरागतः सर्वमेदन् महाभागो यदावत् विदितं तव त्वयि प्रतिप्रियाते तु यद्वृत्तं तन्निबोधमे. இப்போ அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ பரதனை பார்த்து சொல்கிறார், ஐயனே, எதிரிகளையெல்லாம் மயக்கக்கூடியவரே, பெருந்தோழராய் இருக்கக்கூடியவரே, அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தங்களுடைய அன்னைக்கு கைகேயிக்கு உங்களுடைய தகப்பனாராகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி கொடுத்த வரத்தின்படி ஸ்ரீ ராமபிரான் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். புதல்வனது பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தை வந்து தாங்க முடியாமல் தசரத மகா சக்கரவர்த்தி மன்னரானவர் மரணமடைந்தார். மாமனுடைய வீட்டில் வந்து இருந்து கொண்டிருந்த தாங்கள் தூதர்களால் விரைவாக இந்த அயோத்தி மாநகரத்துக்கு அழைத்து வரப்பட்டீர்கள். அயோத்திக்கு வந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ண, ஆட்சி செய்வதை விரும்பவில்லை. அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பன்னர்கள், புரோகிதர்கள், பிராமணர்கள், ரிஷிகள் எல்லாரும் என்ன சொன்னா, உங்களுக்கு வகுத்து கொடுத்த அறநெறியை வந்து நீங்கள் வந்து பாடசாலையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலோ அந்த அறநெறியிலேயே தர்மத்திலேயே இருக்கக்கூடியவர் நீங்கள். சித்திரகூட மலைக்கு சென்று என்ன பண்ண, நான் வந்து ஸ்ரீ ராமபிரான் அவரை வந்து அரசை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய மூத்த சகோதரியை வந்து நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டீர்கள். மன்னரினுடைய
கட்டளைப்படி நடந்தே தீர்வது அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருந்த ராமபிரான் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியை ஏற்க அவர் மறுத்தார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? ஸ்ரீ ராமபிரானுடைய உங்களுடைய அண்ணனினுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து அயோத்திக்கு திரும்பி வந்து இதுவரை நடந்தது எல்லாமே நீங்கள் வந்து அறிந்தது தான். ஆனால் இனி சித்திரகூடத்திலிருந்து நீங்கள் வந்து திரும்பி வந்ததற்கு பிறகு நடந்த அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்கோ அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். அபயாதே துயி ததா சமுத்பிராந்தம் மிருகத்விஜம் பரிச்சூணம் இவாத்யர்த்தம் தத்வனம் சமபத்தியதா. நீங்கள் சித்திரகூடத்துலேருந்து என்ன சித்திரகூடத்துக்கு வரும்போது என்ன பண்ண, உங்களோட வந்து பரிவாரங்களோட இங்கே அங்கே வந்து எழணும். அந்த காட்டுப்பகுதியில் விலங்குகள் பறவைகள் எல்லாரும் ரொம்பவும் உங்களெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் கலவரம் அடைந்தது. அந்த பிரதேசமே வந்து ரொம்பவும் தவிப்புக்கு உள்ளாக மாறியது. சித்திரக்கூடமே அந்த மாதிரி மாறிவிட்டது. தத் தஸ்தீன் உருதிதம் கோரம் சிம்மவாக்கியம் மிருகாயுதம் பிரவிவேசாத விஜனம் சுமகத் தண்டகாவனம். அதனால் அந்த காட்டிலேருந்து நீங்கள் வந்து புறப்பட்டு அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீ ராமபிரான் அந்த காட்டிலேருந்து விரைவாக புறப்பட்டு தண்டகாரண்யத்துக்குள்ள அவர் புகுந்தார். பயங்கரமான அந்த காட்டில் வந்து கொஞ்சம் கூட மக்கள் நடமாட்டமே கிடையாது. யானைகள் அட்டகாசம் வந்து ரொம்பவும் செஞ்சு கொண்டிருந்தது. புலி, சிங்கம், மான்கள் இதெல்லாம் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வசித்து கொண்டு இருந்தது. தேஷாம் புரஸ்தாத் பலவான் கச்சதாம் ககனேவனே நினதன் சுமகாநாதம் விராக பிரத்யதிருஷ்யதா. இந்த அடர்த்தியான காட்டில் ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ சீதா பிராட்டியார், லக்ஷ்மண பெருமாள் இவன் வந்து சென்று கொண்டிருந்த போது ரொம்பவும் பலமிக்கவனான விராதன் அப்படின்ற ஒரு அரக்கன் என்பவன் ரொம்பவும் பெரிய ஓசையை வந்து எழுப்பிக்கொண்டு அவர்கள் எதிரில் வந்து நின்று கொண்டான். தமுட்சிப்ய மகாநாதம் ஊர்த்வபாகும் அதோமுகம் நிகாதே பிரக்ஷீபந்தி ஸ்ம நந்தமிவ குஞ்சரம் தத்கிருத்வா துஷ்கரம் கர்ம பிராதரோ ராமலக்ஷ்மணௌ சயாஹ்னே சரபங்கஸ்ய ரம்யமாஸ்ரமம் ஈயது. அவன் வந்து என்ன பண்ணான்? யானையை போல ரொம்பவும் பேர் ஒலிய ஓசையை வந்து எழுப்பி பிளறிக்கொண்டு இரண்டு கைகளையும் உயர்த்தி தூக்கி கொண்டிருந்தான். அவனை வந்து ஒரே கையினாலேயே தூக்கி எறிந்து உயிரை பறித்து ஒரு பெரிய குழியில் வந்து தலைகீழாக ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன் இருவரும் போட்டார்கள். இந்த மாதிரி செயற்கரிய அந்த செயலை வந்து செய்து முடித்த உடனேயே அதற்கு பிறகு அன்று மாலையிலேயே சரபங்கர் அப்படின்னு இருக்கக்கூடிய மகாமா முனிவர் அவருடைய அமைதி சூழ்ந்த அந்த ஆசிரமத்துக்கு இவர்கள் மூவரும் வந்து சேர்ந்தார்கள். சரபங்கே திவம் பிராப்தே ராமசத்ய பராக்கிரம அபிவாத்திய முனின் சர்வான் ஜனஸ்தானம் உபாகமது. கொஞ்சம் கூட வீண் போகாத பராக்கிரமத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமபிரான் சரபங்கர் மாமுனிவரானவர் தேவலோகத்தை அடைந்தவுடனேயே அந்த ஆசிரமத்தில் இருந்த எல்லா முனிவர்களையும் வணங்கி விடை பெற்று கொண்டு ஜனஸ்தானம் அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். ததா பஸ்யா சூர்பனகா
ராமபார்ஸ்வ உபாகதா ததோ ராமேண சந்திஷ்டோ லக்ஷ்மண சகதோ சக சோத்திதா பிரகிருஷ்ய கட்கம் சிச்சேதா கர்ணாநாசம் மகாபலா. அதுக்கப்புறம் அந்த ஜனஸ்தானத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சமயம் வந்து அந்த சூர்பனகர், அதாவது ராமனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை அப்படின்ற அறைக்கு ராமபிரானோட அருகில் வந்து நின்றா. அப்போ ராமபிரானுடைய உத்தரவின்படி மகாபலசாலியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் உடனே சட்டென்று ஒரு கத்தியை வந்து தன்னோட கையில் எடுத்துக்கொண்டு சூர்பனகனுடைய காது மூக்குகள் எல்லாத்தையும் அறுத்து விட்டார். சதுர்தச சகசிராணி ரக்ஷசா பீமகர்மணா ஹனாதி வசதா தத்ர ராகவேன மகாத்மனா. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? சூர்பனகனுடைய தூண்டுதலால் போரிடுவதற்கு வந்த ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களை அங்கே வசித்து கொண்டிருந்த மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் அவர் ஒருவராகவே நின்று அனைவரையும் கொன்று போட்டார். ஏகேன சக சங்கம்யா ரணே ராமேன சங்கதாக அக்னசதுர்த பாகேன நிசேஷா ரக்ஷசா கிருதாக. மகாபல மகாவீர்யா தபசோ விக்னகாரிண நிகதா ராகவே நாஜௌ தண்டகாரண்யவாசினः ராட்சசாஸ்ய வினிஷ்பிஷ்டா கரஸ்ய நிகதோரணே. அப்போ அந்த போர்க்களத்தில் தனி ஒரு மனிதனாக ஸ்ரீ ராமபிரானோடு ஒன்றாக கூடி போர் புரிந்த அரக்கர்கள் எல்லாரும் பகல் பொழுதிலேயே, அதாவது சூரிய பகவானானவர் உதயமான கால் பாகத்தில் ஒருவர் கூட மிச்சமில்லாமல் ராமபிரானால் கொல்லப்பட்டார். பலமிக்கவர்களும் வீரம் மிகுந்தவர்களும் முனிவர்களுடைய தவத்திற்கு இடையூறு செய்பவர்களுமான தண்டகாரண்ய வாசிகள் ஸ்ரீ ராமபிரானால் போரில் கொல்லப்பட்டுட்டா. அரக்கர்கள் அழித்து ஒழுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு கரண் என்ற அரக்கத் தலைவனும் போரில் வந்து ஸ்ரீ ராமபிரானால் கொல்லப்பட்டான். ததஸ் தேனார்திதா பாலா ராவணம் சௌபாகதா ராவண நுசரோ கோரா மாரீசோ நாம ராட்சசா லோபயாமச வைதேகிம் பூத்வா ரத்னமயோ மிருகா. அதற்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? லக்ஷ்மணனால் வந்து மூக்கு அறுக்கப்பட்டாலோனா இந்த சூர்பனகா, அந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய தமையனாகப்பட்ட ராவணன் கிட்டக்க ஓடி சென்றா. ராவணனுடைய ஏவலாளரும் ரொம்பவும் பயங்கரமான இருக்கக்கூடிய மாரீச்சன் அப்படின்ற அரக்கன் ரத்னமயமான ஒரு மான் வடிவம் ஏற்று சீதா பிராட்டியாருக்கு அந்த இடத்துல வந்து ஆசையை காட்டினான். அதைனம் அபர்வேத் ராமம் வைதேகி கர்ஹ்யதாமிதி அகோ மனோகர காந்த ஆசிரமோனோ பவிஷ்யதி. சீதா பிராட்டியார் என்ன பண்ணா, உடனடியாக அந்த மானோட அழகில் வந்து மயங்கிட்டு தன்னுடைய பிராணநாதராக இருக்கக்கூடிய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இதை வந்து உடனடியாக எனக்கு பிடித்து நீங்கள் தான் தரணும் அப்படின்ட்டு, என்னுடைய பிராணநாதா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும்னுட்டு சொன்னான். இந்த ராமன் இந்த மான் இதனுடைய வருகையால் நமது ஆசிரமம் வந்து பிரமாதமாக ஏழோடு விளங்க போகிறது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையையும் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொன்னா சீதா பிராட்டியார். ததோ ராமோ தனுஷ்பாணீர் தாவந்தம் அனுதாவதி சதம் ஜகான தாவந்தம் சரேனானத பர்வனா. உடனே என்ன பண்ணார் ஸ்ரீ ராமபிரான், தன்னுடைய கையில் வந்து வில்லை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி செல்லக்கூடிய அந்த மானை வந்து பின்தொடர்ந்து ஓடினார். அவர் இலக்கு வைத்து
அதை தாக்க முடியாமல் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்த அந்த மானை உடனே என்ன பண்ணார், ஒரு நுனி வளைந்த பானத்தை செலுத்தி அந்த மானை கொன்று போட்டார். அதசௌமிய தசக்ரீவோ மிருகம் யாதேது ராகவே லக்ஷ்மணே சாபி நிஷ்கரந்தே பிரவிவேசியாசிரமம் ததா. இப்போ சொல்கிறார் அனுமார் பரதனை பார்த்து, ஐயனே ஸ்ரீராமிரான் அந்த மானை பின்தொடர் வெகு தூரம் சென்று விட்ட அந்த சமயத்தில் லக்ஷ்மணரும் வெளியே சென்று விட்டார். அந்த பொழுதுல ராவணனானவன் ஒரு முனிவர் வேடத்தில் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சான். ஜக்ரஹ தரசா சீதாம் கிரகே ரோகிணீமிவா திராதுகாமம் ததோ யுத்தே ஹத்வா கிருத்ரம் ஜடாயுஷம் பிரகர்ஹ்ய சீதாம் சகசா ஜகாமாசு ச ராவணா. அப்பா இப்போ அனுமார் சொல்கிற பரதன் கிட்டக்க, ஆகாயத்தில் செவ்வாய் கிரகமானது இருக்கு. அந்த செவ்வாய் கிரகமானது சந்திரனுடைய தர்மபத்தினி ரோகிணியை எப்படி பலாத்காரமாக ஆக்கிரமிப்பதை போல இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ சீதா பிராட்டியரே சீதாதேவியை பலாத்காரமாக பற்றி இழுத்து கொண்டு சென்றான். ஸ்ரீ சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக ஜடாயு அப்படின்ற ஒரு கழுகு பட்சி அது போரில் ரொம்பவும் ஈடுபட்டது. ஆனால் ராவணன் அந்த போரில் அந்த ஜடாயுவை கொன்று போட்டான். கொஞ்சம் கூட கால தாமதமே இல்லாமல் ஸ்ரீ சீதா பிராட்டியை எடுத்துக்கொண்டே விரைந்து சென்று விட்டான் அந்த ராவணன். ததஸ்த்வத் புத சங்காசா ஸ்திதா பர்வத மூர்தினி சீதாம் கிரியத்வா கச்சந்தம் வானர பர்வதோபமாக தத்ருசூர் விஸ்வபிதாஸ்தத்ர ராவணம் ராட்சசாதிபம் பிரவிவேச ததோ லங்கா ராவணோ லோகராவண. அப்போ ரிஷ்யமுக மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மலை சிகரத்திலிருந்து ரொம்பவும் ஆச்சரியமான உருவம் கொண்டவர்கள், மலை போல பேருடல் கொண்ட படைத்தலைவர்களுமான வானரங்கள்லாம் ஆகாய மார்க்கமாக அரக்கமன்னன் ராவணனானவன் சீதா பிராட்டியாரை எடுத்து செல்வதை ரொம்பவும் அதிர்ச்சியோடு எல்லாரும் பார்த்தோம். அதற்கப்புறம் உலகத்தையே கதற செய்யக்கூடிய அந்த ராவணன் இலங்கையை அடைஞ்சான். தாம் ஸ்வர்ணபரி கிராந்தே சுபே மகதி வேஷ்மணி பிரவேசிய மைதிலியம் வாக்கியே சாந்தியமாச ராவணா திருணவத்பாஷிதம் தஸ்யா தம்ச நைருதபுங்கவம் அசிந்தயந்தி வைதேகி அசோக வணிகாம் கதா. அந்த அரக்கனாகப்பட்டவன் இலங்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொன்மயமான இருக்கக்கூடிய அந்த மாளிகையில் சீதையை தங்க வைத்து விட்டு சீதா பிராட்டியாருக்கு ஆசையை தூண்டக்கூடிய வகையில் இனிய சொற்களால் ரொம்பவும் சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அது முடியலை. அது முடியாத காரணத்தினால என்ன பண்ணான், அசோகவனத்தில் கொண்டு போய் சீதா பிராட்டியாரி காவலில் வைத்தான். அந்த இடத்துக்கும் மன்றாடி பார்த்தான் அரக்க மன்னன். அவனுடைய ஆசை வார்த்தைக்கு அதை கொஞ்சம் சீதா பிராட்டியாகப்பட்டவர் ஒரு துரும்பாக மதித்து அவனை பொருட்படுத்தாமலேயே இருந்தார். நிவர்த்தத ததோ ராமோ மிருகம் ஹத்வா மகாவனே நிவர்த்தமான காகுஸ்தோ திருஷ்ட்வா கிருத்ரம் பிரவிவ்யதே கிருத்ரம் ஹதம் ததோ தத்வா ராம பிரியசகம் பிதுஹு. அந்த உடனே என்னாச்சு,
அந்த பெருங்காட்டில் வந்து அந்த மானையை கொன்றுவிட்டு ஸ்ரீ ராமபிரான் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி வந்தார். திரும்பி வந்த ராமபிரான் சீதா பிராட்டியை காணவில்லையே என்று அனைத்து இடங்களிலும் தேடிக்கொண்டு வரும்பொழுது கழுகு ஜடாயினுடைய நிலையை பார்த்து, அப்ப ஜடாய் எப்படி இருந்தார்? குற்றுயரும் குலையூரியுமாக இருந்தார். ரொம்பவும் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அதை பார்த்து விட்டு ரொம்ப வேதனை அடைந்தார். அதற்கப்புறம் என்ன செஞ்சார்? ஏன்னா தசரத மகா சக்கரவர்த்திக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், 2 பேரும் அண்ணன் தம்பி போல பழகின்றான். அப்போ இவருக்கு பெரியப்பாங்கிற ஒரு முறை வருது. அதனால் பேரன்புக்குரிய நண்பனான கழுகை அவருடைய உயிரை விட்டதுமே ராமபிரான் என்ன பண்ணார்? தன்னுடைய பித்ருக்கு எப்படி கர்மாவை பண்ணுவாரோ அதுபோல தகனம் பண்ணினார். இந்த ஜடாயு பட்சிய தகனம் பண்ணார். மார்க்கமானஸ்து வைதேகிம் ராகவ சகலக்ஷ்மணா கோதாவரியும் அன்வச அத்வனோத் தேசாம்ச புஷ்பிதானே. ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை தேடிக்கொண்டு கோதாவரி நதிக்கரையில் மலர்கள்லாம் பிரமாதமாக பூத்துக்கொள்ளுகக்கூடிய வனப்பகுதியில் சுற்றி வந்திருந்தா. ஆசேத துர்மஹாரண்யே கபந்தம் நாமராட்சசம் ததா கபந்த வசனாத்ராமா சத்யபராக்கிரமாக ருஷ்யமோகம் கிரிம் கத்வா சுக்ரீவேன சமாகதா. அப்படி சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு செல்லும் வழியில் அந்த பெருங்காட்டில் கபந்தன் அப்படின்ற அரக்கனை எதிர்கொண்டு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் ஆய்த்தார்கள். அப்போ அந்த கபந்தன் என்ன பண்ணான்? தன்னுடைய தோல்வி காண பராக்கிரமமுடைய ஸ்ரீ ராமபிரான் உடனே கபந்தன் வாய்ச்சுட்டார். அவன் திவ்ய சரீரம் எடுத்துட்டான். திவ்ய சரீரம் எடுத்த அவன் சொன்னபடி திஷ்யமுக பர்வதத்திற்கு சென்று சுக்ரீவனை, வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவனை சந்தித்தார் ஸ்ரீராமபிரான். தயோ சமாகம பூர்வம் பிரீத்யா ஹார்தோ யஜாயதா பிராத்ரா நிரசத கிருத்தேனா சுக்ரீவோ வாலினாபுரா இதரேத அசம்பாதா பிரகாட பிரணயஸ்தயோஹோ. அப்போ சுக்ரீவனோ ராமபிரானும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட உடனேயே இருவருக்குள்ளே மனதுக்குள்ளேயும் மனப்பூர்வமான நேயமானது உண்டானது. அதாவது முன்பொரு சமயத்தில் கோபம் கொண்ட சுக்ரீவனுடைய அண்ணனாரப்பட்ட வாலி சுக்ரீவனை நாட்டிலேருந்தோ துரத்தி விட்டுருந்தான். அதனால் சுக்ரீவன் தன்னுடைய மனைவியையும் சுகபோகங்களையும் இழந்து தற்சமயம் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் எந்த நிலையில் இருக்கின்றாரோ அந்த நிலையில் தான் சுக்ரீவனும் இருந்தான். இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசியதற்கு பிறகு சுக்ரீவனிடமும் ஸ்ரீ ராமபிரானிடமும் அன்பானது பிரமாதமாக வளர்ந்தது. இது அத்தனையும் அனுமாராகப்பட்டவர் பரதங்கிட்ட சொல்கிறார், தர்பாசனத்தில் அமர்ந்து கொண்டு. ராமஸ்ய பாகுவீரியேனா ஸ்வராஜ்யம் பிரத்யபாதயது வாரிணம் சமரே ஹத்வா மகாகாயம் மகாபலம் சுக்ரீவ ஸ்தாபிதோ ராஜ்யே சகித சர்வவானரைஹி. ராமாய பிரதிஜா நீதே ராஜ புத்ரியாஸ்ய மார்கணம். ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தோல் வலிமையினாலும் மகாபலசாலியாகவும் பேருள்ளதும் கொண்ட வாலியை போரில் கொன்று போட்டுவிட்டு
அவனுடைய அரசை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். எல்லா வானரங்களுடைய ஒப்புதலோட சுக்ரீவனாகப்பட்டவர் ஆட்சியில் அமர்ந்து கொண்டார். அந்த சமயத்தில் அரசகுமாரி சீதையை தேடி கண்டுபிடித்து தருவதாக ஸ்ரீ ராமபிரானுக்கு சுக்ரீவனானவர் வாக்களித்தார். அதேஷ்டா வானரேந்திரேனா சுக்ரீவேன மகாத்மனா தசகோட்யா பிளவங்கானாம் சர்வ பிரஸ்தாபிதா திசா. இருவருக்கும் அந்த ஒப்பந்தமானது ஏற்பட்ட அதன் பிரகாரம் வானர மன்னனும் செயலின்றி மறவாதவருமாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் பல கோடிக்கணக்கான வானரங்களை எல்லாம் அனைத்து திசைகளுக்கும் அனுப்பி வைத்தார். தேசாம்னோ விப்ரகிருஷ்டானாம் விந்தியே பர்வத சப்தமே பிருசம் சோகாவி தப்தானாம் மகான் காலோ அத்தியவர்த்ததா. இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியை கண்டுபிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட வானர குழுவில் இருந்த நாங்கள் விந்திய மலையில் ஒரு குகைக்குள்ளே புகுந்துட்டோம். அந்த குகைக்குள்ளே போயிட்டு புகுந்துட்டு திரும்பி வெளியே வந்தபோது சுக்ரீவனானவர் எங்களுக்கு குறித்து வைத்திருந்த காலமானது எல்லையை கடந்து விட்டிருந்தது. அதனால் கவலையில் நாங்கள் மூழ்கி இருந்ததுனால ஸ்ரீ சீதா பிராட்டியரை கண்டுபிடிப்பதற்கு மேலும் காலமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிராதாது கிருத்ர ராஜஸ்யா சம்பாதீர் நாம வீரியவான் சமாக்கியாதி ஸ்ம வசதிம் சீதாயா ராவணாலயே. அந்த நிலையில் அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா கழுகுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜடாயுனுடைய மூத்த சகோதரர் மகாவீரம் மிகுந்த சம்பாதி அப்படின்றவர் ராவணன் அவனுடைய மாளிகையில் சீதாதேவியானவர் இருப்பதாக எங்கள் கிட்டக்க சொன்னார். சோகம் சோகபரி தானாம் துக்கம் தஜ்யா தினாம் நுதன் ஆத்மவீரம் சமாசாத்திய யோஜனானாம் சதம் பிளுதா. அப்போ என்ன பண்ணோம்னாக்கா என்னுடைய நண்பர்களும் சுற்றி அனைத்துமாக இருக்கக்கூடியவர்களும் கோடிக்கணக்கான வானரங்கள்லாம் துயரத்தில் ஆழ்ந்திருந்தோம். அவர்களுடைய துயரத்தை போக்குவதற்காக அனுமானாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வீரத்தை ஒன்று திரட்டி 100 யோஜனை தூரத்துக்கு நான் கடலை தாண்டினேன். தத்ராக மேகாமல் ராட்சமசோக வணிகாம் கதாம் கௌசேய வஸ்திராம் மலினாம் நிரானந்தாம் திருடவிரதாம். அந்த இடத்துல இலங்கையில் அசோகவனத்தில் பிரமாதமாக பட்டாடை உடுத்தி உடம்பு முழுக்க புழுதி படிந்து கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லாமல் தன்னுடைய பதிவிரதா தர்மத்தில் உறுதியாக இருந்து கொண்டு தன்னந்தனியாக இருந்த ஸ்ரீ சீதா பிராட்டியார் அன்னையை நான் பார்த்தேன். தயா சமேத்திய விதிவத் திருஷ்டுவா சர்வமணிந்திதாம் அபிஜ்ஞானம் ச மே தத்தம் அர்ஷ்யுஷ்மான் ச மகாமணி அபிஜ்ஞானமணிம் லப்த்வா சரீதார்த்தோ அகமாகதா. மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் அவரை அணுகி அவரிடம் நான் பேசுவதற்கான பல முறைகளை பற்றி பிரமாதமாக நான் ஆலோசனை செய்துவிட்டு தர்ம நெறிப்படி என்ன சொல்லப்பட்டுள்ளதோ எல்லா விவரங்களையும் நான் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்போ என்ன பண்ணா சீதா பிராட்டியார் பிரமாதமாக ஒளி மிகுந்த சூடாமணியை அந்த ரத்தன அணிகலன்களை அடையாளத்தினுடைய பொருட்டு என்னிடம் கொடுத்தார். இதை கொண்டு போய் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்ட்டு சொன்னார்.
அடையாளமாக அந்த மணியை பெற்றுக்கொண்ட நான், சரி நாம் இங்கே எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியமானது நிறைவேறிட்டு அப்படின்ட்டு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமான மயாச புனராகம்யா ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணா அபிஜானம் மயா தத்தம் அச்சிஷ்மான் ச மகாமணிகி. நான் திரும்பி வந்த உடனேயே எந்த ஒரு பிரமாதமான செயலாக இருந்தாலும் சரி வெகு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ராமபிரான் கிட்டக்க பிரமாதமாக ஒளி பொருந்திய அந்த சிறந்த ரத்னத்தை நான் வந்து பிராட்டியாரை கண்டு வந்ததனுடைய அடையாளமாக ஸ்ரீ ராமபிரானிடம் நான் அதை ஒப்படைத்தேன். ஸ்ருத்வாது மைதிலீம் ஹிருஷ்டஸ் துவாச சம்சேஷ ஜீவிதம் ஜீவிதாந்தம் அனுப்பிராப்தா ஏத்வாம் மிருதம் இவாதுரஹா. அதாவது ஹனுமார் சொல்றார், பரதனே, ஒருத்தன் வந்து மரணத்தினுடைய வாயிலை வந்து அடைந்து விட்டான், ஒரு நோயாளி. ஆனால் அவனுக்கு அந்த சமயத்தில் பிரமாதமான அமுதமானது கிடைச்சது. அதை சாப்பிட்ட உடனேயே அவனுடைய உயிரானது பிழைத்து கொண்டு எப்படி துள்ளி எழுந்து குதிப்பானோ அதுபோல சீதா பிராட்டியானுடைய பிரிவை நினைத்து நினைத்து தன் உயிரை துறக்கக்கூடிய நிலையில் இருந்த ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியானவர் வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ற செய்தியை கேட்டதுமே தன்னோட உயிர் மேலே அவர் வந்து ஆசையை வைத்து கொண்டார். உத்யோஜயிஷ்ய நுத்யோகம் தத்ரே காமம் வதே மனஹா ஜிகாம் சுரிவ லோகாந்தே சர்வான் லோகான் விபாவசுபு. உடனே என்ன ஆச்சு தெரியுமா? பிரளய காலத்தில் சம்வர்த்தகன் அப்படின்ற பெயரை எடுத்துக்கொண்டு அக்னி பகவான் ஆகப்பட்டவர் உலகம் முழுவதையும் அழைத்து விடக்கூடிய வெற்றியோடு எப்படி செயல்பட்டாரோ அதுபோல ராவணனை மாய்ப்பதில் உறுதி கொண்டவராக ஸ்ரீ ராமபிரான் உடனடியாக முயற்சி எடுக்க தொடங்கினார். அந்த நிமிஷமே ததா சமுத்திரமாசாத்திய நடம் சேது மகாரயத் அதரத் கபி வீராணாம் வாகினி தேன சேதுனா. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா கடலினுடைய கரைக்கு வந்து நலனை கொண்டு சேதுபந்தன பாலமானது ஸ்ரீ ராமபிரானானவர் கட்டினார். அந்த பாலத்தின் வழியாக வானர படைகள் எல்லாம் கடலை கடந்து இலங்கைக்கு சென்றது. பிரகஸ்தம் அவதி நீலா கும்பகர்ணம் து ராகவா லக்ஷ்மணோ ராவணசுதம் ஸ்வயம் ராமஸ்வ ராவணம். உடனேயே இலங்கைக்கு போனோடனே போரானது நடந்தது. அந்த போரில் வந்து பிரகஸ்தனை வந்து நீலன் அப்படின்ற வானரனை வந்து கொன்று போட்டான், பிரகஸ்தன்ற அரக்கனை. கும்பகர்ணனை வந்து ஸ்ரீ ராமபிரான் கொன்று போட்டார். ராவணனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித் அவனை வந்து லக்ஷ்மணகுமார் வந்து கொன்று போட்டார். ராவணன் வந்து அரக்கனாகப்பட்ட ராவணனை ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னந்தனியாக தானே அவனை வந்து மாய்த்தார். ச சக்கரேன சமாகம்யா யமேன வருணேன சா மகேஸ்வர ஸ்வயம்பூபியாம் ததா தசரதேன சா தைச தத்வர ஸ்ரீமான் ருஷுபிஷ்ய சமாகதः சுதர்ஷிபிஷ்ய காகுஸ்தோ வரான்லேபே பரந்தபः.
ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அந்த போரில் வந்து வெற்றி கண்டுவிட்டு எதிரிகளை மாய்ப்பவரும் வெற்றி துரு பொருந்தியவருமான ஸ்ரீ ராமபிரான் அந்த போர்க்களத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்திரன், யமன், வருணன், சாட்சாத் பரமேஸ்வரர், பிரம்மா தங்களுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி அனைவரிடமும் மாமுனிவர்கள், தேவரிஷிகள் ஆகியோர்களிடமும் ஏகப்பட்ட வரங்களை எல்லாம் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் பெற்றார். சது தத்தவர பிரீத்தியா வானரேஸ்ய சமாகதः புஷ்பகேன விமானேன கிஷ்கிந்தாம் அபிபாகமத் தம் கங்காம் புனராசாத்திய வசந்தம் முனிசந்நிதௌ அவேக்கணம் புஷ்யயோகேன சோராமம் தஷ்டுமர்கசி. இப்போ அனுமாராகப்பட்டவர் பரதங்கிட்ட சொல்ற இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ராமபிரான் உற்சாகமாக வானரங்களோட கூட புஷ்பக விமானத்தில் ஏறி கிஷ்கிந்தைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கங்கை கரைக்கு வந்தார். அங்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் இப்போ வந்து தங்கி இருக்கிறார். எந்த விதத்திலும் தடங்களும் இல்லாமல் நாளை புஷ்ய நட்சத்திரம், ஏன்னா ஸ்ரீ ராமபிரான் பிறந்தது புனர்பூசம், பரதன் பிறந்தது புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம். அதெல்லாம் இங்கே சுட்டி காட்டுறார் ஹனுமார். தாங்கள் ஜனனம் எடுத்த புஷ்ய நட்சத்திர தினமான நாளை, நன்னாளான நாளைய தினத்தில் தாராளமாக தங்களது தமையனராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை நீங்கள் காண்கத்தான் போகிறீர்கள், அவருடன் நீங்கள் பேசத்தான் போகிறீர்கள் அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். ததஸ்து சத்தியம் அனுமத்வசோ மகன் நிசம்ய ஹிருஷ்டோ பரத கிருதாஞ்சலி உவாசவாணிம் மனச பிரகர்ஷினி சிரஸ்ய பூர்ண கலுமே மனோரதா. இந்த மாதிரி ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் கூறிய அனைத்து விதமான எல்லையில்லா ஆனந்தத்தை தருவதும் சத்தியமுமான சொற்களை கேட்டு உள்ளம் பூரித்த ஸ்ரீ பரதன் தன்னுடைய கைகளை கூப்பிக்கொண்டு என்ன சொன்னாராம் அனுமார்கிட்டக, என்னுடைய வெகு காலத்திலே என்னுடைய விருப்பமானது இப்பொழுதுதான் நிறைவேறி இருக்கிறது அனுமானே, அதுவும் உங்க மூலியமா அப்பாடா அப்படின்னுட்டு யார் யாரெல்லாம் இந்த ராம கதையை வந்து இந்த இடத்துல சுருக்கமாக கேட்டாலோ எல்லாரையும் மகிழ்விக்கும் சொற்களை வந்து வாய் விட்டு கூறினாராம் பரதன். ஸ்ரீ அனுமாராகப்பட்டவருக்கு வாழ்த்துக்களை சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே யுத்தகாண்டே ஏகோண திரிசம்சதுத்தர சததம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தின் 129வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ ததாஸ்தோ. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், நன்னா இருக்கும்.